ஏ கிருஷ்ணா, இந்த ஊர்ல நிறைய பேருக்கு உன் மேல பொறாமடா. ஆயர்பாடியில எல்லாரும் கண்ணன் மேல பொறாமப்படுவாளான்னு யோசிக்காதீங்க. ஒரு அம்மா குழந்தைய பார்த்தா எப்போதுமே அதான் சொல்லுவாளாம், அங்க பாரு அவன் உன் மேல கண்ணை போட்டிருக்கான், இவன் உன் மேல பொறாமப்படுறான், இவன் நீ எப்ப விழுவன் காத்துன்னு இருக்கான். எந்த அம்மாவும் பாசத்துல குழந்தைய பார்த்து சொல்லுவா இல்லையா? அந்த வகையில பெரியாழ்வார் யசோதை கண்ணன்ட்ட சொல்றா, நீ சும்மாவே இருந்தாலும் இது பாரு, நீ விஷமமே பண்ணாத, சமத்து குழந்தையா. கிருஷ்ணன் அப்படி இருக்க மாட்டான், அவன் விஷமக்கார கண்ணனா தான் இருப்பான். ஒரு பேச்சுக்கு இந்த பாரு கிருஷ்ணா, நீ அடக்க ஒடுக்கமா அம்மா அப்பா பேச்ச கேட்டுண்டு சமத்து குழந்தைன்னு சொல்லிட்டு ரொம்ப வெள்ளந்தியா இன்னசென்ட்டா ஒரு சின்ன விஷமம் கூட பண்ணாம ஆத்திலேயே இருக்கேன்னு வச்சுப்போம், உன்னை பார்க்கவே அவளுக்கு பிடிக்காது. என்ன பொறாம, என்னடா இது இந்த கிருஷ்ணன் அழகா இருக்கானே, என்னடா இது கிருஷ்ணனுக்கு கண் அழகா இருக்கே, இதெல்லாம் பார்த்து பொறாமப்பட்டு உன்னை பார்க்க மாட்டேன்னு போயிடுவா. நீ என்னடான்னா சரியா அவளுக்கு தீனி போடுற மாதிரி, அதாவது சும்மா இருந்தாலே உன் மேல அவளுக்கு ஒரு பொறாம, சும்மா இருந்தாலே துவேஷம், அவளுக்கு உன்னை பத்தி 4 திட்டு திட்டுறதுக்கு வசதியா நன்னா அவளுக்கு தீனி போடுற மாதிரி அல்வா கொடுக்குற மாதிரி நீ என்ன பண்ற, கன்னி பெண்கள் யாரெல்லாம் இருக்காளோ எல்லாரையும் போய் ஏதேதோ லீலைகள்லாம் பண்ணி எல்லாரையும் மயக்கி தோளோடு தோளா அணைச்சிண்டு அவள்கிட்ட சொல்ல முடியாத விளையாட்டெல்லாம் விளையாட்டு வந்தியா இல்லையா? இப்ப பாரு, அத்தனை பேருக்கும் ஒரே குஷி, ஆஹா இதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம், சும்மா இருந்த எங்களுக்கு சரியா கண்ணனை பத்தி எங்களுக்கு தீனி போட்ட மாதிரி செய்தி கிடைச்சுடுத்துன்னு உன்னை பத்தி வம்பு பேச வரா. ஏண்டா கிருஷ்ணா இப்படி பண்ற? மத்தவாளுடைய பெண்களை, மத்தவா வீட்டு பெண்களை எல்லாம் மையன்மை செய்து, மையல்னா ஒரு மயக்கம், காதல் மயக்கம், மையன்மை அந்த மயங்கக்கூடிய தன்மையை செய்துன்னா உண்டாக்கின்னு அர்த்தம். அவளுக்கெல்லாம் உன் மீது காதல் வரும்படி கேட்டா ஒத்தொத்தர் ஒண்ணு சொல்றா. ஒரு பெண் சொல்றா, கிருஷ்ணன் அப்படியே குடக்கூத்து விளையாடினான், குடங்கள் எல்லாம் தூக்கி போட்டு தூக்கி போட்டு தூக்கி போட்டு நாட்டியம் ஆடினான், பார்த்து நான் மயங்கிட்டேன்னு ஊத்தி சொல்றா. இன்னொருத்திய கேட்டா, இந்த கோவர்தன மலையை கிருஷ்ணன் தாங்கி பிடித்தானே, ஸ்டைலே ஸ்டைல், அதுக்கு நான் மயங்கிட்டேங்கிறா. இன்னொரு பெண்ணை கேட்டா, காளியன் தலையில கண்ணன் நாட்டியம் ஆடினானே, என்னவா நாட்டியம் ஆடுறான், அவன் நாட்டியத்துக்கு மயங்கினேங்கிறா. இன்னொருத்திய கேட்டா, கண்ணன் ஒரு பார்வை பார்த்தா மயங்கிட்டேங்கிறா. இன்னொருத்திய கேட்டா, கண்ணன் சிரிச்சா சிரிப்புக்கு மயங்கிட்டேங்கிறா. இன்னொருத்தி கையசைச்சான் கையசைப்புக்கு மயங்கிட்டேங்கிறா. என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்க? பிறர் மக்களை மையன்மை செய்து எல்லா வீட்டுல உள்ள கன்னி பெண்களையும் உன்னை குறித்து மையல் கொள்ளும்படி, காதல் கொண்டு மயங்கும்படி செய்து அத்தோட நிறுத்தினையா? அவர்களை ஏகாந்தமா தனிமையில அழிச்சிட்டு போய் தோளோடு தோளா அவர்களெல்லாம் ஆலிங்கனம் பண்ணிட்டு அவரோடு திளைத்து, அவரோடு அத்தனை 5 லட்சம் பெண்களோடும் திளைத்துனா விளையாடி மகிழ்ந்துன்னு அர்த்தம். அவளோடு நன்னா விளையாட்டெல்லாம் விளையாடி கை கோத்து ராசலீலைன்னு நடனம் புரிகிறேன்னு சொல்லி இத்தனை பேரோடு நாட்டியமாடி நீ சொல்லப்படாதன செய்தாய். சொல்லப்படாதனா இதுக்கு மேல என்னால வாயாலும் சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட விஷமெல்லாம் வேற பண்ணிருக்க. அம்மா குழந்தைகிட்ட என்ன வாயை திறந்தா சொல்ல முடியும்? ஏண்டா கிருஷ்ணா, விஷமத்துக்கு ஏதாவது அளவு இல்லை, இப்படித்தான் அதிகமா பண்ணிட்டே போவியா? நீ சொல்லப்படாதன வாயால கூட சொல்ல முடியாத அளவுக்கு விஷமங்களை எல்லாம் செய்தாய், அந்த பெண்கள்கிட்ட செஞ்சிருக்கேன்னா